கொழும்பை பொறுத்தவரையில் ஏராளமான தமிழ் கோயில்கள், சைவ கோயில்கள் இருக்கு. ஆனால் இந்த கோயிலுக்கு ஒரு தனியான பெருமை இருக்கிறது. ஆனால் இனி இப்போது நவீன காலம், புதிதாக நீங்கள் இந்த கோயிலை முற்றுமுழுதாக புதிதாக நிர்மாணிக்கிறீர்கள். இப்போது இருக்கின்ற புதிய விஷயங்கள், அதுபோல இந்த ஆலயத்தில் நீங்கள் புதிதாக கொண்டு வருகின்ற விஷயங்கள் என்ன? புலம்பெயர்ந்தவருடைய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இங்கு தங்கியிருந்துதான் சென்றவர்கள். அப்ப எங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இருக்கிறது. நீங்கள் இலங்கைக்கு வரும்பொழுது நீங்கள் எங்கிருந்து தங்கி சென்றீர்கள், எவ்வாறான வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள் என்பதை காட்டுவதற்கு இந்த ஆலயத்தினையும் கொண்டு காட்டி, இந்த ஆலயத்தின் சிறப்புகளையும் காட்டி செல்வீர்கள் என்றால் எங்களுடைய அந்த வரலாறு அவர்கள் மனதில் பின்னமாக பதியும் என்பது ஒரு நல்ல விடயமாக இருக்கு. கோடி கொஞ்சம் கூட முடிஞ்சிருக்கு. இப்போ இன்னைக்கு கும்பாபிஷேக செலவு அது 40 கோடி, அதாவது 400 மில்லியன் மாதிரி. 1.5 வருஷ காலத்துக்குள்ளுக்கு -13ல இருந்து இவ்வளவு தூரம் வர்றதுன்னா அவர் செய்யறது. கொழும்பில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை கொண்ட ஒரு ஆலயம், முழுசானது வேலை கொண்ட ஒரு ஆலயம் இந்த எங்களுடைய இந்த ஆலயமாக தான் இருக்குமென்னு நம்புகிறேன். பார்க்கும்போது ரொம்ப இடமையா இருக்கின்றீர்கள். எனக்கு சொல்லும் போது இவர் தான் சிற்பக்கலை வல்லுநர் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். 2011 இந்த கோயிலுக்கு வர்ற வரைக்கும் எனக்கு கோயில் என்னன்னு தெரியாது, அட்டவினம் என்னன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. முருகனா அழைச்சி என்ன இந்த கோயிலுக்குள்ள கொண்டு வந்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி திருக்கோவில் இந்த கொழும்பு 13 ஸ்ரீ கதிரேசன் வீதியில் அமைந்திருக்கிற ஒரு முருகன் ஆலயம். கொழும்பில் உள்ளவர்களுக்கு இந்த பிரதேசத்தை தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. குறிப்பாக தமிழர்கள் அதிகமாக செறிந்து வாழ்கின்ற இடங்களில் ஒன்று இந்த இடம். ஐந்தலாம்பு சந்தி, செட்டியார் தெரு, ஸ்ரீ கதிரேசன் வீதி என்று அத்தனை இடங்களும் அமைந்திருக்கின்ற கொழும்பு 13ஐயும் கொழும்பு 11ஐயும் இடைப்பிரிக்கின்ற ஒரு இடம். இந்த இடத்துல இருக்கிற இந்த முருகன் கோவில் மிக பழமை வாய்ந்தது. 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக இங்கே உருவாக்கப்பட்டு இங்கு உள்ளவர்களால் வழிபாடு செய்யப்படுகின்ற ஒரு இடம். கொழும்பை பொறுத்தவரையில் எங்களுக்கு வர்த்தக பிரமுகர்கள் அதிகமாக செறிந்து வாழ்கின்ற இடம் என்று சொல்லி இந்த செட்டியார் தெருவை மையப்படுத்தி இந்த இடங்கள் தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் இந்த ஆலயம் மிக சக்தி வாய்ந்தது. மிக நீண்ட காலமாக இங்கே இருக்கின்ற தமிழ் வர்த்தக பிரமுகர்கள் அதிகமாக வழிபட்டு வந்த இடங்களில் ஒன்று. எங்கள் மக்கள் இப்பொழுதெல்லாம் செட்டியார் தெரு வந்தவுடன் ஞாபகம் வருகின்ற நகைக்கடையாக இருக்கலாம், இல்லாவற்றில் இந்த ஐந்தலாம்பு சந்தி பகுதியை உள்ள சூழ உள்ள இந்த பகுதிகளில் இருக்கின்ற வர்த்தக பிரமுகர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட இடங்களோடு சேர்த்து தமிழையும் சைவத்தையும் சேர்த்து வளர்த்த ஒரு ஆலய பகுதி இந்த ஆலய பகுதி. அந்த ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தின் கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 7ஆம் தேதி இடம்பெறவிருக்கிறது. இந்த பரபரப்பான சூழலில் இந்த ஆலயத்தை பற்றி நாங்கள் சில விடயங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஆலயத்தின் வரலாற்று சிறப்பு மற்றும் இதர முக்கியமான விடயங்களை பற்றி அறிந்து கொள்ளத்தான் இந்த காலம். தேதி இடம்பெறுகின்ற நிகழ்ச்சிக்காக மிக மும்முரமாக இறுதிக்கட்ட பணிகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொள்கின்றன. கட்டுமான பணிகளை அழகாக பூர்த்தி செய்த பிறகு அதில் இன்னும் இருக்கின்ற சில முக்கியமான விடயங்களை இறுதிக்கட்டத்தில் நிவர்த்தி செய்து கொள்ள பல பேர் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முயற்சியின் உழைப்பின் பின்னால் இருப்பவர்கள், அந்த உழைப்புக்கு பின்னால் இருக்கின்ற அர்ப்பணிப்புகள், அதுபோல இந்த கலை வடிவங்கள் போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டால் இந்த ஆலயத்தின் மீதான ஈடுபாடு இன்னும் அதிகரிக்கும். 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு கோவில் மீண்டும் புதிதாக ஆரம்பிக்கிறது. ஒரு புதிய கோயிலாக எங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதுவும் இந்த கொழும்பின் மையப்பகுதியில் என்று வரும்போது அதை பற்றி நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லையா? அதை பற்றி இப்பொழுது பாருங்கள். கொழும்பு 13 கதிரேசன் வீதி கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை நோக்கிய அந்த வேகமான பயணத்தில் இந்த நிர்மாண பணிகள் மிக மும்முரமாக இடம்பெற்று வருவதை நீங்கள் பின்னணியிலே பார்க்கலாம். கும்பாபிஷேகம், அதற்கு முதல் எண்ணெய் காப்பு சாத்துதல் 2 நாட்கள் என்று சொல்லி மிக பரபரப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பணிகளின் மத்தியில் இந்த ஆலயத்தின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு ஒருவர், தேர் திருவிழா உபயகாரரான
திருபரம் பாலச்சந்திரனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. மிக மும்முரமான பணிகளுக்கு இடையில் உங்களை சந்திப்பதும் அதுபோல இந்த ஆலயத்தை பற்றி கேட்பதிலும் மகிழ்ச்சி. வணக்கம் திருபரம். மிக்க நன்றி லோசனா. வணக்கம். இந்த ஆலயத்தின் வரலாறு, குறிப்பாக இந்த கோவிலை பற்றி எங்களுக்கு தெரியும். கொழும்பை மையமாக கொண்டு வாழ்கின்ற ஏராளமான தமிழர்களுக்கு ஒரு மிக முக்கியமான கோயிலாக கடந்த 200 வருடங்களுக்கு மேலே இந்த கோயில் இருந்திருக்கிறது. இந்த கோயிலை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும் இந்த கோயிலின் மகிமை. பொதுவாக வேலை வணங்குதலே வேலை என்று சொல்லி சொல்வார்கள். கிருபானந்த வாரியார் சொன்னது போல இந்த ஆலயத்தின் வரலாறு, எங்களுக்கு தெரிந்த வரலாறு ஒரு பக்கம் இருக்கு, ஆலயத்தோடு இணைந்தவர் என்ற அடிப்படையில் இந்த ஆலயத்தின் வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆலயத்தின் வரலாறு கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாறை கொண்டது. யாழ்ப்பாணத்தில் இருந்து செல்வச்சந்நிதி கோயிலில் இருந்து வேலை தாங்கிக் கொண்டு பக்தர்கள் கால்நடையாக கதிர்காம பாத யாத்திரை செல்வார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு இடங்களும் அந்த வேலை தரித்து செல்வார்கள். அப்படி செல்லும்போது கொழும்பில் இந்த இடம் ஒரு வர்த்தகத்தில் கொடிகாட்டி பறந்த இடம். இந்த இடத்தில் இதே இடத்தில் வேலை வைத்து வழிபட்டு தங்கி இளைப்பாரி அப்படியே தங்களுடைய யாத்திரையை கதிர்காமம் நோக்கி செல்வார்கள். இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு முறை இங்கு வேலை வைத்து வழிபடுகின்ற பொழுது வந்தவர்களுக்கு ஒரு புற்றுநோய் ஏற்பட்டு விட்டது. அவர்களால தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ள முடியவில்லை. அவர்கள் இங்கே தங்கி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் காலை ஒரு சிறுமிக்கு ஒரு கலை மாதிரி வந்து அவ சொன்னா என்ன வந்து தான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், தான் இதுல அந்த போறேன்னு சொன்னாங்க. சொல்லவே எனக்கு கூதல் நினைக்குது. அப்ப அவ அப்படி சொன்ன உடனேக்கு அவ எல்லாரும் முடிவு பண்ணி இந்த வேலை இதுலயே இந்த மூலஸ்தானம் இதே இடத்திலேயே அப்படியே நிலைநிறுத்தி வழிபட தொடங்கினார். இது நடந்தது எங்களுக்கு அறிந்த மட்டும் 1910ஆம் ஆண்டு. அப்ப இந்த இடத்துல வேலை குழந்தை நிறுவினது 1910ஆம் ஆண்டு. அதோ வெள்ளியா செய்யப்பட்ட வேல். அந்த வேல் என்ற உண்மை யாருக்கும் தெரியாது. 1000 வருடமோ 2000 வடக்குல இருந்து கொண்டு ஒரு வருஷமும் கொண்டு போகிறது எங்களுக்கு தெரியாத வரலாறு. இந்த ஆலயம் 1910 இருந்து அந்த வேலிந்த வரலாறு வந்து அதையும் தாண்டின பல நூற்றாண்டுகள் முற்பட்டதா இருக்கும். அதான் அந்த வேலுக்கு பல சக்தி இருக்கிறது. பிறகு அதன் பின் வந்து 1976ஆம் ஆண்டு நினைக்கிறேன் பரிவார கோயில்கள் எல்லாம் நிறுவி மூலஸ்தானம் 27 அடி உயரமான 3 தளங்களை கொண்ட கோபுரம் அமைத்தார்கள். அதன் பின்பாடு ஒவ்வொரு அந்த 12 ஆண்டுக்குரிய கும்பாபிஷேகங்கள் செய்து கடைசியாக 2010ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்தது. அதன் பிற்பாடு ஆலயத்தின் தொன்மை காரணமாக பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த ஆலயத்தினை நாங்கள் முழுமையாக ஆரம்பத்திலிருந்து கட்டுமானம் செய்யணும் என்று சொல்லி புதிதாக நிர்மாணித்துள்ளோம். அதாவது அதே இடத்துல 200 ஆண்டுகளுக்கு முதல் இருந்து அதே இடத்திலே கோயில், அதே இடத்திலேயே வேல் எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல வேல் அப்படியே. இப்ப இந்த 200 ஆண்டு பழமையான இந்த கோயிலுக்கு தொடர்ச்சியாக கும்பாபிஷேகம் காலக்கிரமா நடந்திருக்கு. ஆனால் நிர்மாண பணிகள் முற்றுமுழுதாக புதிதாக பூர்த்தி செய்யப்படும். எத்தனை வருஷமாச்சு இந்த முறை இந்த நிர்மாண பணிகளை பூர்த்தி செய்து முடிக்க? நான் நினைக்கின்றேன் 1976ஆம் ஆண்டுக்கு பிறகு பாரிய அளவு நிர்மாண பணிகள் நடைபெறவில்லை. 1966ஆம் ஆண்டு அதுக்கு பிறகு பாரிய அளவு அந்த தான் அந்த கோபுரம் அமைத்தார்கள். அந்த இடம் இந்த பரிவார கோயில்கள் எல்லாம் கட்டப்பட்டது. அதன் பிற்பாடு இம்முறைதான் முதலாக இவ்வளவு ஒரு மிக பிரமாண்டமான ஒரு நிர்மாண பணி நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெற காத்திருக்கிறோம். திரும்ப அந்த ஆலயத்தை பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு நுணுக்கமாக எவ்வளவு சிரத்தையோடு இந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று. கொழும்பை பொறுத்தவரையில் ஏராளமான தமிழ் கோயில்கள், சைவ கோயில்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த கோயிலுக்கு ஒரு தனியான பெருமை இருக்கிறது. ஒரிஜினல் வேல், நீண்ட காலமாக பேணப்பட்டு வருகின்ற ஒரு ஆலயம். அதுபோல காலக்கிரமமாக பூஜைகளும் கும்பாபிஷேகமும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. ஆனால் இனி இப்போது நவீன காலம், புதிதாக நீங்கள் இந்த கோயிலை முற்றுமுழுதாக புதிதாக நிர்மாணிக்கிறீர்கள். இப்போது இருக்கின்ற புதிய விஷயங்கள், அதுபோல இந்த ஆலயத்தில் நீங்கள் புதிதாக கொண்டு வருகின்ற விஷயங்கள் என்னென்ன? மிக நல்ல ஒரு விடயம் என்னென்றால், எங்களுடைய அந்த ஆலயத்துல மூலஸ்தானத்தில் இருக்கிறது வெள்ளியால் செய்யப்பட்ட வேல். கொழும்பில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை கொண்ட ஒரு ஆலயம், மூலஸ்தானத்தில் வேலை கொண்ட ஒரு ஆலயம் எங்களுடைய இந்த ஆலயமாக தான் இருக்குமென்னு நம்புகிறேன். இப்போ யாழ்ப்பாணத்தில் செல்வச்சந்நிதி நல்லூர் ஆலயங்கள் இருக்கிறது. கொழும்பில இந்த ஆலயத்தில் தான் இந்த வேல் மூலஸ்தானத்தில் இருக்கிறது. இந்த வேல் எப்போ ஒரு ஆயுதங்களை வைத்து அந்த வேல் அந்த இதுகளை வைத்து வழிபடும் பொழுது அதுக்குரிய சக்தி வந்து ஒரு பிரமாண்டமான சக்தி. இப்போ இந்த கோயில்ல இருக்கிறவர்களுக்கு தெரியும் இதனுடைய சக்தி என்னமா என்று அது அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அப்ப இந்த ஆலயத்துல வந்து நாங்கள் தமிழ் கடவுள் முருகன், இந்த இந்து மதத்தை வளர்க்க வேண்டும், இந்த இதை எல்லோரிடம் பரப்ப வேண்டும் என்ற இதோடு இந்த ஆலயத்தை கட்டுகின்ற பொழுது அதுக்கு அப்பால் ஒருபடி மேலே சென்று நாங்கள் ஒரு அறநெறி பாடசாலை நடத்துகின்றோம். அவர்களுக்கு வசதியாக அறநெறி பாடசாலை சிறப்பாக நடக்கக்கூடிய இடங்கள் மற்றும் ஆலய குருக்கள் மேர், ஆலய அர்ச்சகர்கள், ஆலயத்தில் பணி செய்பவர்கள் ஆலயத்திலேயே தங்கியிருந்து தங்களுடைய பணியை சிறப்பாக செய்யக்கூடிய மாதிரி அவர்களுக்குரிய விடுதிகள் எல்லாமே இந்த ஆலயத்தில் கட்டியிருக்கிறாங்க. தொடர்ந்து எங்களுக்கு என்னன்னு சொன்னால் எங்களுடைய இந்த மரபை அடுத்த சந்ததிக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்றதுதான் எங்களுடைய இந்த எல்லோருடைய ஒரு முழுமுயற்சியாக இருக்கிறது. ஒரு நல்ல விஷயம். அதாவது
பொதுவாக ஆன்மீகத்தோடு சேர்ந்து அந்த மக்களது வளர்ச்சி இந்த இரண்டு விஷயங்களும் சம்பந்தப்பட்ட இந்த இளைஞர்கள் குறைவாக இருக்கின்றார்கள் நிறைய விமர்சனங்கள். இப்ப திருப்பரனை எடுத்து பார்க்கலாம், இல்லாவிட்டால் இந்த ஆலய நிர்வாக சபையில் இருக்கின்றவர்களை பார்க்கும்போது நிறைய ஒப்பீட்டளவில் நிறைய இளைஞர்கள் இருக்கின்றார்கள். என்ன காரணம், இல்லைன்னா எப்படி இந்த ஈடுபாடு இப்படி தொடர்ச்சியாக வருவதற்கான காரணம்? அது முருகன் நேரம்லாம் சொல்ல வேண்டும். இப்ப ஏதோ ஒரு வகையில் அந்த முருகன் வந்து தனக்கு தேவையானவர்களை பக்கத்திலேயே வைத்துக்கொண்டு தன்னுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு இருக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஆலய சுற்றி இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும். உதாரணத்துக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஆலயத்தில் 3 சித்திர தேர்கள், அதுவும் கட்டை போட்டு இருக்கிற தேர்கள் இருக்கிறது. 3 தேரும் 21 அடி உயரமான தேர்கள். அவற்றை இழுக்கிறதுக்கு சில தேர்கள் இருக்கு, நாங்கள் திருப்பலாம், ஸ்டேரிங் மாதிரி. இதுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டு தான் திருப்போம். அந்த தேரை முந்தை வீதியா இழுத்து வரக்கூடிய ஆளணி இந்த ஆலயத்தில் இருக்கிறது. அவ்வளவு ஒரு இளைஞர் குழாம், வீதிவா இளைஞர்கள், பலருடைய ஆர்வம் எல்லாம் இந்த ஆலயத்தில் இருக்குது. அது ஒரு முருகன் சிறப்பு தான் சொல்லுவாங்க. இந்த செக்கெடுத்தரு கதிரேசன் கோயில்னா உங்களுக்கு உடனே ஞாபகம் வருது எங்களை பிசினஸ் கம்யூனிட்டி, அதாவது எங்கள் தமிழ் வர்த்தக சமூகம். ஆனால் அந்த தமிழ் வர்த்தக சமூகம் இப்போ எடுத்து பார்த்தால் தமிழ் மக்கள் இருக்கின்ற இடங்களில் இந்த இடத்தை குறிப்பிடவில்லை. இது ஒரு வியாபார தெருவாக மாறிடுது. ஆனா இந்த இடத்துல ஆலயம் வருவதன் காரணமா இனி வருகிற காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? நாங்கள் எங்களுடைய இந்த நீங்கள் காணலாம், இந்த கோபுரத்தினுடைய பிரமாண்டம், இந்த ஆலயத்தின் பிரமாண்டத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வீதி அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி முன்னோறுகின்றதை எல்லாரும் ஏற்கனவே உணர தொடங்கிவிட்டோம். இந்த ஆலயம் வந்தப்ப அவ்வளவு செழிப்புகள் இந்த இடத்தில் வரப்போகின்றன. எவ்வளவோ கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும், எவ்வளவோ திருமணங்கள் நடைபெறும், பல பக்தர்கள் வந்து வழிபடுவார்கள். இப்போ ஒவ்வொருடைய மனதிலும் ஏதோ ஒரு குறைகள் ஆதங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் வந்து அந்த ஆலயத்தை வழிபட்டு செல்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு சாந்தியை, ஒரு நிம்மதியை கொடுக்கலும் என்று சொன்னால் அது ஒரு பெரிய புண்ணியம். அந்த புண்ணியத்தை நோக்கித்தான் இந்த தொண்டர்கள் எல்லோரும் பாடுபட்டு இந்த ஆலயத்தை உருவாக்கி வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். இலங்கையை பொறுத்தவரையில் ஏராளமான புலம்பெயர் தமிழர்கள் வெளிநாடுகள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த இலங்கைக்கு விடுமுறைக்கு வரும்போது, இல்லைன்னா வருடாந்தம் இலங்கைக்கு விஜயம் செய்யும் போது அவர்கள் வழிபடுகின்ற பல்வேறு கோயில்கள் இருக்கும். இந்த கோயிலை பொறுத்தவரையில் அந்த கால தலைமுறை அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு கோயில் இப்பொழுது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு புத்தம் புது பொலிவோடு வரப்போன்ற இந்த கோவில் மூலமாக, கோயில் சார்பாக அவர்களுக்கு நீங்கள் சொல்ல போன விஷயம், அது ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்று சொன்னால், பல பேர் இலங்கையை விட்டு புலம்பெயரும் பொழுது, கொழும்பினூடாக புலம்பெயரும் பொழுது அவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த மையத்தில் தான் தங்கியிருந்து புலம்பெயர்ந்தவர்கள். அப்போ புலம்பெயர்ந்தவருடைய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இங்கு தங்கியிருந்து தான் சென்றவர்கள். அப்போ எங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இருக்கிறது. நீங்கள் இலங்கைக்கு வரும்பொழுது நீங்கள் எங்கிருந்து தங்கி சென்றீர்கள், எவ்வாறான வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள் என்பதை காட்டுவதற்கு இந்த ஆலயத்தினையும் கொண்டு காட்டி, இந்த ஆலயத்தின் சிறப்புகளையும் காட்டி செல்கிறார்கள். எங்களுடைய அந்த வரலாறு அவர்கள் மனதில் பின்னமாக பதியும் என்பது ஒரு நல்ல விடயமாக இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது உங்களது தமிழ் மற்றும் தமிழ் மொழி சார்ந்த விஷயங்களோடு சமயம் சார்ந்த விஷயங்கள் கட்டாயமாக இருக்கு. வடக்குக்கும் தெற்குக்கும் பாலம் போடுவது என்பது காலாகாலமாக கோவில் மூலமாக இடம்பெற்றுவது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ கதிர்காம யாத்திரை இப்போதும் இடம்பெறுகிறது. ஆனால் இந்த கால மாற்றத்தின் அடிப்படையில் கதிர்காம யாத்திரை இப்பொழுது வடக்கில் இருந்து கிழக்கு வழியாகத்தான் பொதுவாக கதிர்காம யாத்திரை போகின்றன. எனவே இந்த கோயில் மூலமாக அந்த வடக்குக்கு தெற்குக்கும் இடையிலான முருக பக்தர்களுக்கான பாலம், இல்லாவிட்டால் எங்கள் மொழிக்கான பாலம், எங்கள் சமயத்துக்கான பாலம் வந்து எப்படி உருவாக்குவதற்கான திட்டம் இருக்கு? எங்களுக்கு பல திட்டங்கள் இருக்கு. அண்டையும் கூட அரங்காவலர்கள் என்னோடு கதைக்கும் பொழுது சொன்னேன், கேத்துலாவுக்கு வந்து நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் அந்த பாரம்பரிய கலைகள் திரும்பவும் வளர்ச்சி பெறப்பட்டிருக்கிறது. அந்த குதிரை ஆட்டம், மயிலாட்டம் அவை திரும்பவும் வளர்ச்சி பெறப்பட்டிருக்கிறது. அந்த கலைஞர்களை நாங்கள் கொழும்புக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கி அதை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கமும் அங்கே இருக்கிறது. அடுத்து வருகிற திருவிழாக்கள் அதுகளையும் செய்ய இருக்கிறோம். அதை விட எங்களுக்கு அங்கிருந்து வாத்திய கலைஞர்கள், அர்ச்சகர்கள் மற்றும் தொண்டர்கள் பலர் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து செல்கிறவர்கள். அந்த இணைப்பு வந்து எப்போதும் விடாமல் பேணப்பட்டு கொண்டே இருக்கு. இப்போது இந்த கோவிலின் அறங்காவலர் சபையைச் சேர்ந்த ஆனந்தரூபன் வீரசுப்ரமணியம் அவர்கள் சந்திக்கிறோம். வணக்கம். ரொம்ப நுணுக்கமான நிறைய விஷயங்கள் பார்த்து இந்த சிற்பக்கலையாக இருக்கலாம், இல்லைன்னா கோபுரங்களாக இருக்கலாம், இப்படியான விஷயங்கள் லேசப்பட சும்மா சொல்ற மாதிரி இல்லை. இப்போ வேர்த்து கழித்து உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. ஷேட் போட கூட விடாம நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த கோவில் நிர்மாணம், இதுக்கு எடுத்த காலம், அறங்காவலர் சபை சார்பாக நீங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன? அஸ்திவாரம் 13 அடியில இருந்தபோது மொத்தமாவே 1.5 வருஷ காலத்துக்குள்ளுக்கு நாங்கள் இவ்வளவு கட்டி 1.5 வருஷ காலம் 1.5 வருஷ காலத்துக்குள்ளுக்கு இப்போ ஒரு சில வேலைகள் இருக்கிறது. கும்பாசல் கிட்ட வந்துட்டு மனம் முடிச்சிருவோம், எல்லாம் முடிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ரொம்ப பேர் வந்து நிதி உதவிகள் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய திருவிழாக்காரர்கள் எல்லாம் வந்து ஒரு கோயிலை ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களே எடுத்து அவங்களே முன் வந்து நாங்கள் இந்த கோயிலை செய்கிறோம், இந்த கோயிலை நாங்கள் செய்கிறோம் முன் வந்து மற்றது வர்த்தகர்கள் வெளிநாட்டுக்கு இந்த கோயிலே இருந்து வெளிநாடு போனவர்கள். நீங்கள் முதல் பேசின மாதிரி மிஸ்டர் திருபரன் அவர் வந்து அவருடைய அப்பா வந்து சுற்றுக்கடை சங்கத்தில் இருந்து தேர் திருவிழா செஞ்சு அமெரிக்கா போய் இனிலேன்னு சரியான ஈடுபாடு போய் அது மாதிரி பல பேர் இந்த கோயிலுக்கு செய்யணும்னு சொல்லி செஞ்சு
இது வரைக்கும் இவ்வளவு வந்திருக்கு. இந்த சிற்ப வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து நார்மலாக இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லி நான் எங்களோட நிர்வாக சபையில் உள்ளவர்கள் சேர்ந்து முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு சொல்லி செஞ்சிருக்கோம். காலம் வந்து எங்களோட இந்தியாவிலேருந்து வந்து ஒரு ஹரிபிரசாத் என்ற ஆசாரி ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்துன்னா நாங்கள் அவரை வச்சு தான் நிர்மாணத்தை எல்லாத்தையும் செஞ்சோம். ஆனந்தர் வந்தீங்க இந்த ஆசாரியை பற்றி சொல்லி கொண்டு போது பார்த்தேன், நீங்கள் ஆசாரி என்ற ஒருத்தர் கூப்பிட்டீங்க. அப்போ நான் பார்த்தேன் வழமையாக பார்க்குற ஆசாரிகள் எல்லாம் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்களாக இருப்பார். ஒரு இளைஞர் பார்க்கும்போதே உங்கள் வயதொட்ட அந்த இளைஞர், எனக்கு அந்த ஆசாரி தொடக்கம் உங்களை போன்ற இளைஞர்கள் நிறைய பேர் இவ்வளவு ஈடுபாட்டோடு ஈடுபடும் போது இதற்கான காரணம் என்ன? பொதுவாக நாங்களாம் சொல்லுவோம், இந்த காலத்தில் நிறைய விமர்சனங்களுக்கு இளைஞர்கள் எல்லாம் இந்த ஆன்மீகத்திலிருந்து இல்லைனா சமூக சபையிலிருந்து விலகி போய் கொண்டு விடார்கள். ஆனால் நீங்கள் ரொம்ப ஈடுபாட்டோடு ஈடுபட்டு வருகிறீங்க, இதுக்கான காரணம் என்ன? என்னன்னு சொன்னால், இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் யூகேல இருந்தேன், லண்டனில் இருந்தேன். ஆனால் எனது தந்தையார் தாத்தா வந்து 1960ஆம் ஆண்டுலேருந்து இந்த கோயில், அப்பா வந்து 1983லேருந்து இந்த கோயில். அதுக்கப்புறம் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் திருப்பி இலங்கைக்கு வந்து ஏதோ இந்த கோயில் ஒரு சின்ன குளறுபடியால் பொதுமக்கள் சேர்ந்து உங்களோட தந்தை தாத்தா எல்லாம் இந்த கோயிலில் இருந்தேன்னு சொல்லி இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் வரணும்னு சொல்லி இந்த கோயிலுக்குள்ளே வந்தது. எங்களோட அப்பா எல்லாம் வந்து இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காணிகள் எடுத்து கொடுத்தது, இந்த வீட்டுக்கு கோயிலுக்கு மண்டபங்கள் கட்டி கொடுத்தது, அந்த வீரமயிலன் மண்டபம் எங்கட. ஆமாம், அதான் கல்யாண முருகன் வந்து கோயிலுக்கு காணி அப்பாவே பர்சனலாக கோயில் சொத்து அது முதல் இருந்த வேட்டை கொடுத்து எடுத்து அதுக்குன்னு மண்டபம் அமைச்சு அந்த காசுலேயே நீங்கள் கோயிலை ரன் பண்ணலாம் நான் இல்லாத காலத்துலேயும் அப்படின்னு சொல்லி அந்த மண்டபம் அமைச்சு. அது மாதிரி இதில் 196 ஸ்ட்ரீட் கதிரேசன் ஸ்ட்ரீட்லையும் ஒரு 5-6 ஃபேமிலிஸ் இருந்தது. அவை எல்லாரும் எழுப்பி அந்த காணியையும் கோயிலுக்கு எடுத்து கொடுத்தது எங்களுக்கு தந்தையாக இருந்தாங்க. அப்போ அவ்வளவு சேவை செஞ்சாக்கள் நீங்கள் வந்து இப்படி ஈடுபடாட்டி நல்லதில்லைன்னு சொல்லி இருக்கிற பொதுமக்கள் என்ன குழந்தை இதுக்குள்ள தள்ளி, எனக்கு அந்த வரைக்கும் கோயிலுனால என்னென்னு தெரியாது, சின்ன வயசில் போனது. அப்போ அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் நான் இதுக்குள்ள ஈடுபட்டு இருக்கிறேன்னா அது எல்லாமே வந்து முருகன் செய்யும், எல்லாமே முருகனால தான் வந்து. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த கோயில் கட்டுறதுக்காக வேண்டி தான் நான் லண்டன்ல இருந்தே வந்த மாதிரி. அதே மாதிரி எங்களோட அண்ணா ஒருத்தர் இருக்கிறார், ரகுநாதன் அப்பன்ட்டு, அவரும் கனடால இருந்தவர். அவரையும் வந்து கனடால இருந்து விட்டு இப்ப இங்கே கொண்டு வந்து இந்த கோயிலுக்குள்ள அப்படியே முழு மூச்சாக நிற்கிறார். அப்ப அதெல்லாம் வந்து முருகன் ஒரு செயல். நீங்க வந்து இது கோயில் கட்டுறது ஒரு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, எல்லாருக்கும் வாய்ப்புன்றதே இல்லை. இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய கூட வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இப்ப 1.5 வருஷம் சொன்னீங்க இந்த கோயில், அதாவது முழுக்க, அதாவது 0ல இருந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. 0 இல்ல -13 13 அடி, அதாவது 13 அடி கீழே வந்து சோயில் எல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான களி மாதிரி மண். அப்ப அந்த மண்ணை வந்து நாங்க கழுவுனோம்னா மெட்ட மண்ணில் மண் இருக்கு. ஓகே, இப்ப நான் 100% மண் எடுத்து போட்டு கழுவி அதை நாங்க கழுவுனோம்னா இதுல 20% மண் தான் மிஞ்சும், மிச்ச களி ஆயிடும். அப்போ 13 ஃபீட் தோண்டி அதுக்கு நாங்க ஏபிசி ஃபில்லிங் போட்டு எவ்ரி ஃபீட் டேம் பண்ணி அதுக்கு மேலே 13 ஃபீட் ஆக்கி அதுக்கு பிறகு அத்திவாரம் போட்டு அதுக்கு மெயினாக வந்து எங்களோட ராம்லால் மகாராஜாண்டு ஒரு இன்ஜினியர், அவர் தான் ஃப்ரம் 0 to until now ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல் டே டு நைட் அவரும் வேலை பண்ணுறாரு. நல்ல டீம் ஒன்று அமைஞ்சிச்சுது, நல்ல கிரேட்டாக போய்கொண்டிருக்கு. செலவை பார்த்தா வெளியில் அந்த போர்ட்ல இருந்து 35 கோடின்னு சொல்லி, அதாவது 1.5 வருஷம் ஏறத்தாழ 35லேருந்து 40 வரைக்கும் முடியும். 35 கோடி கொஞ்சம் கூட முடிஞ்சிருக்கு. இப்போ இனி முன்பாக செலவு அது 40 கோடி, அதாவது 400 மில்லியன் மாதிரி. நீங்க எஸ்டிமேட் பண்ண இந்த காலையில், அதாவது ஜூலை 7 கும்பாபிஷேகம், இந்த காலையில் கூட இது முடிக்கிறது பெரிய விஷயம். அதாவது இலங்கையில இருக்க பொருளாதார சவால் இருக்கு, கட்டட வேலைக்கு ஆட்கள் எடுக்கிற சவால் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. அப்ப இதெல்லாம் தாண்டி வரதுக்கு ஒரு அரகாவல சபையா உங்களுக்கு நிறைய பிரஷர், பெரிய அழுத்தம் ஒன்று இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய பேருக்கு தெரியும். நாங்கள் 7 பேர் இருக்கிறோம். ஃபுல் சப்போர்ட் எல்லார்ட்டையும் இருந்து இருக்கு. முக்கியமான ஒரு கொஞ்சம் பேரும் இருக்கிறோம். அப்போ அதில் வந்து இப்போ இவ்வளவு காலத்துக்கு ஒரு 1.5 வருஷம் தான் நாங்கள் பில்டிங் கட்ட வலிக்கிறோம். இப்போ சபதி எல்லாம் வந்து வேலை தொடங்கினது வந்து அதை விட குறைவு, கிட்டத்தட்ட 1 வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். 1 வருஷ காலத்துக்குள்ளுக்கு தான் இவ்வளோ வந்துருக்கு. இப்போது மட்டும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 100 ஸ்டாஃப் வேலை செய்யும். தற்போது மட்டும் 100 ஸ்டாஃப் வேலை செய்யும். லைட்டிங் ஒரு டீம், டைலிங் ஒரு டீம், வயரிங் ஒரு டீம், மற்றது சிப்பாசாரிகள், பெயிண்டிங், ட்ரைனேஜ், பைப்பிங் எல்லாம் வேறு ஒரு டீம், ஒரு டீம் வேலை செய்யும். 1.5 வருஷ காலத்துக்குள்ளுக்கு -13ல இருந்து இவ்வளவு தூரம் வர்றதுன்னா அவர் செய்யல. 200 வருஷ கால பழமையான கோயில், ஆனா புதுசா முற்றுமுழுதா புதுசா கட்டமைக்கப்படுது. அதாவது புதிய கோயில். இந்த புதிய கோயில் என்றவுடன் மக்கள் பக்தர்கள் நிறைய எதிர்பார்ப்பார்கள். என்னென்ன ஸ்பெஷல் இந்த கோயில், இந்த புது கோயில்? மணிக்கோணம் 215 வருடங்கள். 215 வருடங்கள். கணக்கு வழக்குல நீங்க கரெக்டா இருப்பீங்கன்னு முதல் 1810ஆம் ஆண்டு ஆரம்பிச்சது, இன்று வரைக்கும் 215 வருடங்கள். இதுல வந்து மொத்தமாக எங்களுக்கு பார்க்க போனா ஒரு சப்தகல கோபுரம், அதாவது 7 வாசல் கொண்ட சப்தகல கோபுரம்,
76 அடி உயரம் உள்ளது. அதோட எங்கேயுமே இல்லாத மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா செய்யணும்னு சொல்லி போட்டு 6 படை வீடுகளையுமே இந்த முருகன் கோயில கொண்டு வச்சிருக்கோம். ராஜகோபுரத்துக்கு பக்கத்துலயே 6 படை வீடு, பழனி, திருச்செந்தூர், சுவாமி மலை, திருத்தணிகை எல்லாமே வந்து 6 படை வீடுகள் முன்னுக்கு இருக்கு. அதோட கிளம்பு முருகன் சிலை ஒன்று, முருகன் சிலை ஒன்று பார்த்து அந்த சிலை பார்த்துருப்பீங்க. அழகா இருக்கா? அது நேர்த்தி, அதாவது பார்க்கும்போது ஒரு தனித்துவம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க முடியாது. ஒரு மயில் ஒன்று முருகனை பார்க்குற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சிருக்கோம். வேற எங்கேயும் அப்படி செய்யல. நாங்கள் ஒரு மயில் ஒன்றை சேர்த்து செஞ்சிருக்கோம் முருகனை போய் பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறம் மூலஸ்தானம் திரிதல்ல 3 தளம் 39 அடியில். பரிவார கோயில்கள், பிள்ளையார், யாழ்ப்பாண முறைப்படி செய்கிறதுக்காக வேண்டி ஒரு பள்ளியறை, அதாவது சுவாமியை கொண்டு போய் இரவு தூங்க வைத்து காலையில் திருப்பள்ளி எழுச்சி எடுத்து கூட்டிட்டு வரோம் பள்ளியறை. அது எங்களோட திருவரன் ஐயா தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாரு அமெரிக்கால இருந்து. ராஜேஸ்வரி அம்பாள், கஜலட்சுமி, விஷ்ணு, 6 படை வீடு. 6 படை வீடு வந்து நாங்கள் ஒரு ஐடியா ஒன்று புதுசாக எடுக்கணும்னு சொல்லி இந்தியாவுக்கு 6 படை வீடுகளுக்கு போயிட்டு அந்த 6 படை வீட்டை வந்து அருவோணமாக்கி ஒரு கோயில் செஞ்சிருக்கோம். 6 பக்கத்தாலையும் பார்க்கக்கூடிய மாதிரி. நடேசர், சபா மண்டபம், வசந்த மண்டபம், நவக்கிரகம் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும்ட்டு ஒரு தேர் வடிவத்தில் செஞ்சிருக்கிறோம். வைரவர், நாகதம்பரான், சூரியன், சந்திரன், அடுத்து வெளியில பார்க்க போனோம்னா ஒரு வழிப்புள்ளையார், ஒரு பாலமுருகன், இவ்வளவும் இதில் அமைத்திருக்கு. இந்த அழகான ஆலயம், புதிய ஆலயம், நிறைய அழகான சிற்பங்கள் எல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த சிற்ப கலைகளுக்கும் இந்த ஆலயத்தில் காணப்படுகின்ற இத்தனை அழகியல் கலைகளுக்கும் பொறுப்பான ஒருத்தர் எங்களோட இருக்கிற சிற்ப கலை வல்லுநர். வணக்கம். ஹரிபிரசாத். ஹரிபிரசாத், பார்க்கும்போது ரொம்ப இளமையா இருக்கின்றீர்கள். எனக்கு சொல்லும் போது இவர் தான் சிற்பக்கலை வல்லுநர் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது உங்கள் திறமையின் மீது குறைவில்லை. ஆனா இந்த இள வயதுல இப்படி ஈடுபாட்டோட இந்த பெரிய கோயிலை நம்பி பொறுப்பு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருந்து இந்த பொறுப்பு, என்னென்ன ஸ்பெஷல் இந்த கோயில் இருக்கு? முக்கியமா சொல்ல போனா கமிட்டி எங்களுக்கு கொடுத்த இடம் தான் பெரிய இடம். எவ்வளவு வேலை செய்யுங்க, புதிதாக செய்யுங்க, இல்லாத விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்லி நிறைய விஷயத்தை எங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயம் முடிஞ்சதான் செய்துட்டோம். டைமும் கொஞ்சம் குறிப்பிட்ட டைம்ல கொடுத்தாங்க, அதை செய்து முடிச்சிருக்கிறோம். புதிதான விஷயங்கள் நிறைய செய்திருக்கோம். இந்த கோயில், அதாவது இந்த கதிரேசன் வீதி கதிர்வேல சுவாமி கோயில்ல உங்களோட புது ஸ்பெஷல் என்னென்ன? புது ஸ்பெஷலான விஷயம் நவகுஞ்சரம் சொல்லி ஒரு இலங்கையிலன்னு சொல்லி இல்லை, இந்தியாவில மோஸ்டா நிறைய பேர் அதை பத்தி என்னன்னு தெரியாது. இந்த சிற்பம் தான் நீங்க சொன்ன சிற்பம். என்ன பேர் இதுக்கு? என்ன பேர்? நவகுஞ்சரம். நவகுஞ்சரம். 9 பாகங்கள் கொண்ட மிருகம் இது. சேவல் தலையும், மயில் கழுத்தும், யானையோட பாகமும், மாடோட திமிரு, வால் வந்து பாம்பு, குதிரை, அது மாதிரி ஒரு விலங்கு சேர்ந்து 9 விலங்கு சேர்ந்து நவகுஞ்சரன்றது. அவர் வந்து அர்ஜுனன், அவர் கிருஷ்ணன் அவதாரத்தை கிருஷ்ணனோட அவதாரத்தை பார்த்து வணங்குறாரு. அவரோட விளையாட்டு தான் சொல்லி கண்டுபிடிச்சு தவறு இருக்கிறார். தவறு திடீர்னு பார்த்த கையோட மெயின் வந்து போட்டி போட்டு வணங்குறாரு. இப்போ உடனே சொல்லுவாங்க எல்லாரும் வந்து அண்ணாந்து பார்ப்பாங்கன்னு சொல்லி, இந்த கோயில கோபுரத்தை மட்டுமே இல்லை, இதே அண்ணாந்து பார்க்க போறாங்க. பார்க்குற மாதிரி தான் எல்லாமே செய்திருக்கணும். இன்னொன்று யோசிச்சு தான் செய்திருக்கோம். இப்ப நீ ஹரிபிரசாத்தின் பெயர் இந்த சிற்பத்தோடு அப்படி நிறுத்தி இருக்க போறீங்க. மயில பறக்கிற இந்த முருகன், இந்த முருகன் எப்படி பாத்தீங்கன்னா ஆகாயத்துல வராரு. ஆகாயத்துல வாகனத்துல வரக்குள்ள கந்தர்வெல்லாம் ஒரு மாலை எடுத்து காட்சி கொடுக்குறாங்க, வெயிட் பண்றாங்க. அவருக்காக வருகை தந்து நிக்கிற மாதிரி இது ஒரு கோலத்தை, அதுவும் என்ட்ரன்ஸ் வரவேற்பு இருக்கிறதுனால இது கொஞ்சம் பிரம்மாண்டமா செய்வோம்னு சொல்லி ஒரு முடிவு செய்து. இவ்வளவு காலத்துல எப்படி ஒரு டிராயிங், அதை படத்துலயும் பார்த்தது இல்லை, சிலைகளையும் பார்த்தது இல்லை. ஒன்றும் கற்பனை தாங்க. இன்னைக்கு என்ன தோணுதோ அது வேலை நடக்கும், நாளைக்கு என்ன தோணுதோ அது நடக்கும். அப்படி செஞ்சுதான் ஒரு வேலை. இங்க அப்படி செஞ்ச வேலை தான் இதுவும் ட்ரஸ்டியோட ஒரு சப்போர்ட்ல செஞ்சு நாங்கள் ஒரு ஐடியால போனோம். அவர் இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா இருக்கு, அழகா இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா செய்வோம்னு சொல்லி சொன்னதுனால செஞ்சுருக்காங்க. இல்ல பொதுவா கம்பளம் நிலத்துல இருக்கும், ஆகாயத்துல எப்படி ஒரு கம்பளம் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தேன். இதை பத்தி சொல்லுங்க கொஞ்சம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கமலம் போடுவாங்க. கமலத்திலேயே கமலமாக நாங்கள் இதை காட்டியிருக்கிறோம். இந்த கமலம் வந்து சாதாரண கமலம் இல்லை. இந்த ஏரியா மட்டும் 400 ஸ்கொயர் ஃபீட், இந்த இடம் மட்டும் 400 ஸ்கொயர் ஃபீட் செய்திருக்கோம். அது உயரம் மட்டும் 6 அடி உயரம். உள்ளுக்குள்ளே தான் நின்று வேலையை செய்தாங்க ஆட்கள். இது இந்தியன்ஸ் பண்ணும்போது 8 பேர் இருந்தாங்க. இந்தியன்ஸ் பண்ணி 8 பேர் இருந்து ஒரு மாதத்துக்கு செய்ய கீழே செஞ்சு மேலே பொறுத்துனா இந்த மேலே மேலுக்கே வந்து நம்ம எல்லாமே ட்ரில்லிங் பண்ணி ஆங்கரிங் பண்ணி எல்லாமே மேலே செய்வது தான். ஒரு இலைக்கும் ஒரு தனித்தனி கம்பிகள் கொடுத்து தனித்தனி ஆங்கரிங் பண்ணி எல்லாமே செப்பரேட் பார்க்கதான் அப்படி இருக்கும். வேலை ரொம்ப சிரமப்பட்டு தான் வேலை செய்தாங்க. நுணுக்கமா இல்லை, அது அன்னம் பறவை இருக்கு, யானை இருக்கு, குதிரை இருக்கு, எல்லாமே நான் ஒன்னா இருக்கிறத காட்டுறதுக்கு தான் நாங்கள் அதை காட்டியிருக்கிறோம். இல்லை பொதுவாக இந்த விஷயங்களை இந்த ஆசாரியா சிற்பக்கலை வல்லுநரா ஒரு 40-50 வருஷம் அனுபவம் வாய்ந்தவர் தான் செய்யற வேலை. எவ்வளவு காலமா இந்த துறையில இருக்கீங்க நீங்க? நான் வந்து ஒரு 10 வருஷம் இருக்கேன். என்ன வயசு? இப்போ எனக்கு வந்து 32 வயசு. 30 வருஷ கால அனுபவம் உள்ள ஒருத்தர் செய்ய வேண்டிய வேலையை 32 வயசுல ஒருத்தர் செஞ்சிருக்கீங்க. பாராட்டுகள். கடவுளோட கிஃப்ட் தான், கடவுளோட அனுகிரகம் இருக்கு. இதுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல, பேர் எதுவும் வைக்கல. பெரிய கமலம், பெரிய பூ, அவ்வளவுதான் சொல்லுறேன். வேற ஒன்றும் கிடையாது.
இல்ல முருக பக்தர்கள் வந்து நீங்க ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. இப்போதைக்கு நாங்க ஆகாய கமலம்னு வச்சுக்கொள்ளுவோம். ஆகாய கமலம் வைக்கலாம். அதுவும் பாக்குறவங்க ஆசைக்கு என்ன விருப்பப்படுறாங்களோ அதுதான். கற்பனை செய்யற சிற்பம் மாதிரி ஆசைக்கு நீங்க பேர் வைக்கிறீங்க, அது வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அந்த நிற கம்பினேஷன், அப்புறமா அந்த காட்டப்பட்ட சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. இது ரொம்ப சிரமப்பட்டு தான் செய்தாங்க. ஏன்னா இது உள்ளுக்கால தான் போய் வேலை செய்யணும், வெளியே இருந்து வேலை செய்யல. சார்கா வெளியே தான் இது உள்ளுக்கால சென்டர் இந்த பூருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் உள்ளுக்கு போட்டு 2 பேரும் வேலை செய்தவங்க. அது எத்தனை 5 அடுக்கு இருக்கா? 6 அடுக்கு இருக்கு. 6 அடுக்கு. இதே மாதிரி சுற்றி வர சிற்பங்களும் எல்லாமே இந்தியாவிலேருந்து ஐடியா பண்ணி கொண்டு வந்து எல்லாமே இங்கே இம்போர்ட் பண்ணி செய்கிறது. எவ்வளவு காலம் எடுத்து இது மட்டும் செய்யறதுக்கு? இது செய்ய 1 மாதம் எடுத்துக்கோங்க. யங் டீம் உண்டு, உங்களோட டைம் வேற குறைவா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க. எத்தனை பேர் உங்களோட டீம்ல இருக்காங்க? இந்தியன்ஸ் மொத்தம் 35 பேர் இருந்தாங்க. இப்போதைக்கு ஒரு 16-17 பேர் நிற்கிறாங்க. ஸ்ரீலங்கன்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் போய் சொல்லக்கூடாது. அவங்க எல்லாத்தையும் எங்களால் இங்கே வேலை செஞ்சிருக்க முடியாது. மட்டக்களப்பு, ஜப்னா, லோக்கல் உள்ளவங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. முழுமையாக கோபுரம் கட்டுறது அத்தியாவசியம் தான் இங்கே நிற்கிறோம். முழுக்க நிர்வாகம் முழு சப்போர்ட் எங்களுக்கு. எதுவாக இருந்தாலும் உடனே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எதுவும் குறையில்லாதபடியாக இருக்கு, நல்லபடியாக போச்சுங்க. இந்த ஆலய சிற்பக்கலைன்னு சொல்றது சும்மா லேசப்பட்ட விஷயம் இல்லை. நிறைய அதுல நுணுக்கங்கள் வேணும். அதுபோல பழைய அந்த ஆசாரங்கள் போன்ற விஷயங்களையும் கடைபிடிக்கணும். அதுல இப்ப பார்த்து நீங்க செய்த இந்த விஷயங்கள், இந்த அளவுகள் இருக்கலாம், இந்த ஆலய கோபுர அளவு இருக்கலாம். இப்ப ஆரம்பத்தில் நிர்வாக சபையை சேர்ந்த ஒருத்தர் பேசும்போது சொன்னார் 6 பட வீடுகளை பத்தி சொல்லியிருந்தாரு. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன முக்கியமா நீங்க கவனத்தில் எடுத்தீங்க? என்னன்னா அவங்க ஒரு விஷயம் பார்த்து செய்ய சொல்லக்கூடாது. முறையை வந்து முன்னாடி பிளான் பண்ணிட்டோம். இப்படிதான் வரப்போகுது, இந்த ஸ்ட்ரக்சர் இப்படிதான் உருவாக்க போகும். இந்த பக்கத்தால ஒரு பெரிய பூ வரப்போகுது, அந்த பக்கத்தில் பூ வரப்போகுது. இந்த சைடால ஒரு மனிதனோட உருவத்தை வச்சு 2 பாகங்கள் இருக்கிற மாதிரி நிறைய விஷயத்த முன்னாடி பிளான் பண்ணிட்டாங்க. முன்னாடி பிளான் பண்ணி தான் இன்ஜினியர் வச்சு தான் டிராயிங் செக்ஷன் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி தான் அந்த வேலை செய்தோம். ஸோ அதனால அவுட்புட் நல்லா வந்திருக்கு. இல்லை டைம் கொஞ்சம் கொடுக்காம விட்டுட்டாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா போச்சு எனக்கு. நெருக்கி கொடுத்துருக்காங்க. நிர்வாகம் முழு சப்போர்ட். எல்லாத்தையும் இந்த மாதிரிலாம் இடம் கொடுத்து செய்யறதுக்கு இது ஆட்கள் இருப்பாங்கன்னு தெரியல. பணமும் செலவு பண்ணணும். அவங்களும் அவங்க ஒர்க்கிங் ஆசை விட்டு நிற்கிறாங்க. முழுக்க பிஸ்னஸ் விட்டு நிற்கிறாங்க. எங்களுக்காண்டி முழுக்க நின்றாங்க. நாங்களும் ராத்திரி 10-11 மணியானாலும் 10-11 மணியாக ஆட்கள் யாராச்சும் இப்போ நிர்வாகத்தில் நிற்கிறபடியாக நாங்கள் அவங்க கூட நாங்கள் கலந்து போனோம். அவங்களும் ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க. இப்போ சரி தம்பி, நாங்களும் ஒரு சில விஷயத்த சொல்லுவோம். சொல்லக்குள்ள 2 பேரும் கலந்து போகல அவுட்புட் வந்திருக்கு. இது பிறகு பார்க்குறவங்களுக்கு தான் குறைகள் நிறைகள் எல்லாம் உங்களுக்கு தான் தெரிய வரும். அதை பார்த்து நீங்கள் தான் முடிவு பண்ணி. இல்லை, அது போல இந்த ஆலயங்களை பொறுத்தவரை இந்த சிற்பங்கள் மற்றும் இந்த ஆலயத்தில் காணப்படுகிற கோபுரங்கள் போன்ற விஷயங்கள், அந்த கலர்கள் பயன்படுத்துகிற நிறங்கள் இருக்குதானே, அதுல இந்த ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது நிறங்கள் நீங்கள் கிடைச்சிங்க? ஸ்பெஷலாக பார்க்க போனீங்கன்னா நிர்வாகத்தோட விருப்பப்படிக்காத கலரில் இறங்கணும். எங்களுக்கு விருப்பம். நாங்கள் ஆரம்பத்தை யோசிச்சோம். நாங்கள் ஒரு கலர் முடிவு பண்ணோம். நிர்வாகத்தை சொல்லிட்டாங்க, இல்லை இப்படிதான் இது போனால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அவங்க போகணும், ஒரு போகல போவோம். நம்ம அதை ஒரு 2-3 நம்மளுக்கு விருப்பத்தில் கலர் கலந்து விடுறது கொண்டு போனது. அது நல்லபடியாக வந்திருக்கு. எங்களுக்கும் விருப்பம். கலர் கடைசியில் எதிர்பார்க்கல. நான் பஞ்சவர்ண கலர் தான் போகிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து நிர்வாகத்தில் இந்த மாதிரி போங்க, ஆனால் அந்த கலர் நல்லா இருக்கு, இந்த கலர் நல்லா வந்திருக்கு. ஓகே, எல்லாமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் தான். ஏன்னா டைம் தான் கிடைக்காது, கொஞ்சம் சிரமமாக போச்சுருக்கோம். இதுவும் போகலாம் வேலை செய்கிற மாதிரி டைம் அதிகபட்சமாக வேலைகள் செய்யலாம் விருப்பப்பட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் செய்ய முடியாமல் போயிருக்கு. இது அழகான கோயில் புதிதாக மீள உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பிரம்மாண்டமாக உயர்ந்திருக்கிறது என்று பார்க்கும்போது இந்த கோயிலின் அழகியல் ஒரு பக்கம் இருக்கு. கோயிலின் உறுதிப்பாடு பற்றி தெரிந்து கொள்வதாக இருந்தால் பொறியியலாளர் ஆர்கிடெக்டிடம் கட்டாயமாக நாங்கள் பேசியாக வேண்டும். இந்த கோயிலின் பெரும் பொறுப்பை எடுத்திருக்கிற பொறியியலாளர் ராம்லால் மகாராஜ் அவர்கள் என்னோடு இருக்கிறார். வணக்கம். இந்த கோயிலின் உறுதி, கோயிலுக்கு கட்டி எழுப்பப்பட்ட இந்த கட்டுமானங்கள், அதுபோல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், இப்படியான விஷயங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உண்மையிலேயே உள்ளுக்க உழைச்சி கட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கிட்ட பாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 பக்கமும் பவுண்டரி, ஒரு பக்கம் ரோடு, ஒரு பக்கம் ரோடா, ஒரு பக்கம் ரோடு. அப்போ எங்களோட பெஸ்ட்டான டீமை போட்டு தான் நாங்கள் உடைக்க வேண்டிய வந்து முழு கோயில் உடைச்சிட்டு செலவு குறைஞ்ச முறையில் ஆகலும் கூடிய ஸ்ட்ரென்த் எடுக்கக்கூடிய ஒரு முறையில் தான் நாங்கள் இந்த ஃபவுண்டேஷன் போட்டோம். இல்லை, இந்த கீழே அப்போ பேசிக்கொண்டு போய் ஆனந்த ரூபம் சொன்னால் கீழே 13 அடி ஆழத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதனால தான் நான் சொன்னேன், ஆக குறைஞ்ச செலவில் செய்யக்கூடிய நல்ல ஃபவுண்டேஷன் தான் இதில் போட்டாங்க. என்னென்னா இந்த இடம் வந்து கடல், உண்மையிலேயே கடற்கரை, செட்டுத்தர் வந்து கடற்கரை வந்து லேண்டாக மாறுற இடத்துல தான் நாங்கள் இதில் இருக்கோம். அப்போ இந்த சாயில் கண்டிஷன் வந்து இட்ஸ் வெரி பேட், வெரி புவர். அதனால தான் எங்களுக்கு 13 அடி ஆழத்தில் போய் சாயில் இம்ப்ரூவ்மெண்ட் செய்து
நான் இந்த ஃபவுண்டேஷனை செய்தேன். அது இந்த பழமையான கட்டிடங்களை விட கோயில் கட்டிடங்கள் வரும்போது அதுக்கு வேற வேற நீங்க தொழில்நுட்பங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கும், வேற வேற அந்த உறுதிப்பாடுலாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதை பத்தி சொல்லுங்களேன். இப்ப இத்தனை சிற்பங்களே இவர் கொண்டு வந்து இந்தியால இருந்து இந்தியன் ஸ்டைல கொண்டு வந்து இங்க உருவாக்கி இருக்காரு. அதுக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் எப்படியானது? நாங்கள் வந்து எங்களோட ஸ்ட்ரக்சரை அவருக்கு அந்த விஷயங்களை செய்யக்கூடியதை எங்களோட ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணாங்க. செய்த போட்டு அப்புறம் அவருக்கு இந்த பிரமாண்ட பூக்கள்லாம் அவருக்கு அந்த இடவழிக்கில் செய்யக்கூடிய மாதிரி நாங்கள் செய்து கொடுத்துறாங்க. அப்போ அது அவருக்கு பெரிய வசதியாக போயிடுச்சு. டிசைன் பிளான் இப்போ இவங்க பழமையான கோயில்கள் மாதிரி இல்லாம பக்கத்திலேயே அர்ச்சகர்கள் பூசகர்கள் தங்கக்கூடிய இடம், இங்கால கல்யாண மண்டபம், மேல மேல கட்டடங்கள், அது போல இந்த முருகன் சிலை, இப்படியான விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு அங்க கொடுத்த ஐடியா, முதல்ல இருந்த ஐடியா இடத்துல மாறி போனதா? மாறி போனது. இருந்தாலும் எங்களுக்கு குறிப்பிட்ட கால அளவு அவகாசம் இருந்தபடியா அது ஒரு பிரச்சனை இல்லாமல் எங்களுக்கு செய்யக்கூடிய சக்தி கிடைச்சது. மற்றது இவங்களோட இந்த மாதிரி ரிக்வயர்மெண்ட்ஸ் வருமானப்படியா நாங்கள் கொஞ்சம் கொழும்பின் வர்த்தகத்தின் மைய பகுதி, கிட்டத்தட்ட கொழும்பு நகரத்தின் இதயம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல அமைந்திருக்கின்ற இந்த அழகான 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் புது பொலிவு பெறுகிறது. மீண்டும் ஒரு புதிய ஆலயமாக இங்கே ஆரம்பிக்கிறது. இதன் பயன் தமிழுக்கும் சைவத்துக்கும் எங்கள் சமூகத்துக்கும் கிடைக்க இருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு வந்ததிலிருந்து இந்த ஆலயத்தின் தல புராணம், கலை புராணம், இந்த அழகியல் புராணம் வந்து பல விடயங்களை நானும் அறிந்து கொண்டது எனக்கு மிகப்பெரும் மகிழ்ச்சி. வருகின்ற 7ஆம் தேதி இடம்பெறுகின்ற கும்பாபிஷேக நிகழ்வில் நானும் கலந்து கொள்ள போறேன், உங்களையும் எதிர்பார்க்கிறேன். நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஆலயத்தின் பெருமையையும் இந்த ஆலயத்தின் மையப்பகுதி மூலமாக மக்களுக்கு கிடைக்க போகின்ற சமூக மயப்படுத்தப்பட்ட நன்மைகளையும் சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டியது அவசியம். இளைய தலைமுறையினர் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கி மிகுந்த முயற்சியோடு கொண்டு வருகின்ற இந்த ஆலயத்தை பற்றி நாங்கள் மேலும் தெரிந்து கொள்வோம், பெருமை அடைவோம். உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு அழைக்கிறேன். நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நல்ல முயற்சியை முன்னெடுப்போம். 7ஆம் தேதி இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்வில் ஒன்றாக சந்திப்போம்.